ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ டவர் இந்த கேமில் தான் பார்க்க போகிறோம். இது யாரோட வீடு கேட்க போகிற போக்கில் இதாங்க நம்ம வீடு. ஓகே, $100 நான் எவ்வளோன்னா கொடுத்தேன். சரி, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து என்னது ஒன்றுமே புரியலை. அதே மாதிரி வாய்ஸுக்கு என்ன ஆச்சுன்னா தொண்டை கட்டிடுச்சு. இருங்க, ஸோ நான் சவுண்டாக பேசுகிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். என்னதுன்னா ரீகனெக்ட்லி ஒன்று பிரச்சனைங்க. இது நான் என்ன பண்ணிட்டு வரணும்னு தெரியாமல் இது சொதப்பல் வீடியோவும் ஆகக்கூடாது. இதுவும் எப்படி வரணும் சொதப்பக்கூடாது. ப்ளீஸ் சொதப்பாத, ப்ளீஸ் சொதப்பாத. ஸோ அதே மாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு வந்தாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஐயோ யாரும் தெரியலையா. அடுத்ததாட்டி நம்ம மல்டிப்ளேயர் போடுறோங்க. ஓகே, கரெக்டாக இருக்கு. ட்ரை என்னடா இது? சரி, இப்போ $1 சேர்த்தா யூஸ் பண்ண. இப்போ நம்ம வந்து 6 நாளாக எடுத்தால் போகணும். 7 எடுத்துட்டோம். ஓ ஓகே, பரவாயில்ல. வீட்டு ஏதாச்சும் வாங்கலாம். $60 சேர்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா $60 தான் கிடைக்குது. வேறு எதுவும் இல்லைங்க. நெட்வொர்க்கு பிரச்சனை. ஒன்றும் வாங்க நெட்டு பிரச்சனை வருது. டிரைவாக பேலன்ஸ் இல்லை. பிரச்சனை இருக்கா ஆங்கில இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி டிரைவ் கொடுத்து போகிறேன். அடுத்த ஃபீல் ட்ரைவிங் பண்ணுறோம்ல. 31 காசு. ஓகே, 2 ஸ்லாப் வந்துச்சுன்னா இங்கே இங்கே இல்லை. அட இங்கே சுட்டா வருது. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே வச்சு விட்டுருலாம். உட்காரத்துக்கு இடம் நிறையா இருக்கும். ரைட்டும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த கிராஷ் பண்ணி பார்க்கலாமா? இருங்க, இந்த காசும் அதிகமாக
வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத வச்சு பொறுத்து பண்ணாதே இருக்கு. உங்களோட ஜம்பிங் பட்டனே காணும் கடைசியோ பரவாயில்ல. இருந்தாலும் 4 கிலோமீட்டர் தான் போகுது. இது ஒன்றும் இல்லை. ஓகே 60 சேர்ந்தாச்சியா? இந்த 60 சேர்த்ததும் ஃபியூவல் கேனுக்காக. அதே மாதிரி வாய்ஸருக்கானும் ஒழுங்காக கொடுக்க முடியல. ஓகே இது வந்து இப்போ வந்து இது எடுத்து கரெக்டாக ஓகே கரெக்டாக அழகாக வச்சுருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக தூரமாக போகும். ஐயோ ஒழுங்காக ஓட்ட தெரியாது எனக்கு. சேண்ட் வரைக்கும் போயிட்டோம். நினச்சா சொல்ல முடியும். பாருங்க நிறுத்தி விட்டுருச்சு. நம்ம 2 டாக்டர் போயிட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக கிடச்சிடும். நான் சைடு அந்த சைடுக்கு போகிறேன். ஓகே இப்போ இந்த சைடு வந்துச்சு. பெட்ரோல் அதுக்குள்ளே கம்மியாகி வேறு எங்கேயும் நின்றோம். அப்பா என்ன 3D 80 செகண்ட்ஸ் தான் போகும். ஐயோ 14 இருக்கும். போடு 2 டயர் வாங்கியாச்சு. இதை எடுத்து இந்த கிட்டவா? ஓகே இப்படி வச்சு பண்ணியாச்சா? இங்கே வந்து கிட்ட வந்து ஸ்பீடாகவும் இனிமேல் போகும். அதே மாதிரி கரெக்டாக பெட்ரோலும் அதிகமாக காலியாகும். பெட்ரோல் வேணால் அதிகமாக வைக்கலாம், வெயிட் தாங்காது வண்டி. அதாவது என்ன மாதிரி சொங்கி போனது. கண்ணாடி பார்த்தீங்களா நல்லா மச்சாவும் போட்டு வந்துட்டான். எவ்வளோ ஆசைப்பட்டான் பின்ன தொல்லையாக இருக்கலாம். $1 வந்தது. இப்போ இது எடுத்து இங்கே வச்சு விட்டுலாமா நினச்சா வேணாம். பின்னாடி ஐயா ஐயா ஏன்னா இன்னும் 2 டாக் வாங்க வேண்டியது இருக்குது பிரச்சனையாக. அது வந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். நம்ம முன்னாடி அங்கே வரைக்கும் போகணுமா, இப்போ அது வரைக்கும் போகல, பாதியோட நின்றாச்சு. இப்போ வந்து இன்னும் 20 ரூபா கரெக்ட் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 31 வந்துச்சு. மல்டிப்ளேயர் நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கா? ஓகே நெக்ஸ்ட் இங்கே 1 இங்கே எடுத்து 1 போட்டுருக்கோம். இப்போ அழகாக வந்திருக்கு. முன்னாடி ப்ளஸ் மார்க் மாதிரி. ஆனால் அதே மாதிரி வெயிட் நம்ம கண்ட்ரோல் இல்லைண்ணா. பேலன்ஸிங்கில் மட்டும் வச்சுருந்தேன் ஜாலியாக இருந்திருப்பேன். $30 தருவோம். நெக்ஸ்ட் டைம் பண்ணால் 30னா எப்படி தரலையே. அங்கே விடுவோம் எவ்வளோ மாடலாக வச்சுருக்காங்க. ஒன்றுக்கும் மேலே நான் வச்சு விட்றேன்டா இந்த வீடியோலையா. நெக்ஸ்ட் $30 கொடுத்துருக்கு. அது
மைக் கொஞ்சம் தொண்டை கடிச்சு அதனால் 225 சொல்லி நம்மளை மட்டும் சைடில் இறக்கிவிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப இல்லாட்டி இதை பார்ட் 2 போட்டுருவாங்க. வேணாம் சரி, இதோட இந்த வீடியோ முடிக்க முடியாது. நான் இந்த பெட்ரோல் கேனை வாங்கும் முறை வீடியோவை முடிக்க மாட்டேன். அதே மாதிரி நான் பில்டிய டவர் போட்டேன். அது நெட்டு கனெக்ஷன் தப்பாகி நான் அதெல்லாம் ரீகனெக்ட் செய்வேன். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தெரியும். இது 31 போட்டு விட்டாலும் இப்போ கரெக்டாக ஏன்னா நெக்ஸ்ட்டு 200 நினைக்கிறேன். அது கூட பார்த்தேன் தேர்வேன். அந்த ஸ்டாண்டு வந்து போய்ட்டால் நியூவாக இருக்குங்க. நியூ எடுத்துகிட்டு வருவாங்க. இவன் தான் $30 இங்கே நின்றுடும். என்னது இங்கே நிறுத்தி விடணும்னா இப்போ என்ன பண்ணுவேன் நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட்டு இதில் ரோப்ளாக்ஸே போடலாமா, மைண்ட் கிராஃப்ட் போடலாமான்னு சொன்னேன். மைண்ட் கிராஃப்ட் ட்ரையல்லே ஒன்றும் பண்ண போகல. அப்போ நான் $4 சேர்த்து ஓகே $25 கரெக்டாக ஏற்றிட்டேன். $0 வந்துச்சுங்க. ஒன்று வாங்கியிருந்தாலும் பெட்ரோல் எவ்வளோ அதிகம் மட்டும் வாங்கிடுவோம். 2 வேகமாக இல்லை. அதாவது ரைட்டு லெஃப்ட்டு பேக்கில் இந்த 3 கிலோ வச்சு விட்டுருவான்னு இருக்கேன். ஓகே, இப்போ ஒரு நியூவான இடத்துக்குள்ள வந்தேன். ஜாலி இன்னும் போய் கொடுப்பாங்க. ஓகே, இது கூட பார்த்துடலாம். ஓகே, பெட்ரோல் ஆயாச்சு. பரவாயில்ல, 1 செகண்டில் $71 ஆகுது. $71 வரைக்கும் செகண்ட்ஸில் தாங்குதுன்னா இதை நம்ம பார்ட் 2 கூட போட்டுடலாம். எப்படி சுற்றுறனா ஸ்பெஷல் இன்ஜின் வாங்கினா பெட்ரோல் அதிகமாக தேவைப்படும். பெட்ரோல் அதிகமாக வாங்கினா டயர் அதிகமாக தேவைப்படும். இதெல்லாம் நல்லா வச்சு பண்ணணும். யாரே எடுத்துக்கணும் முடியாது. நான் வந்து போனதாலே அங்கே ரொட்டேட் பண்ணிட்டேன்டா. சரி, இது பார்ட் 2 போடும். இதே மாதிரி இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு போட்டுருங்க. ஸோ பை கைஸ்.